ஃப்ரண்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுங்கட்சியா தாவேக்கா இருக்கும்போது எதிர்க்கட்சியா திமுக இருக்கு. இந்த வாட்டி அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. எதிர்க்கட்சி தலைவரா யார் வருவா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை இருக்கும்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவரா உள்ள போறாரு அப்படின்ற ஒரு செய்தி தான். துணைத் தலைவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கிறதுனா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு. இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு அமைச்சருக்கு கேபினெட் அமைச்சருக்கு என்ன ஒரு அந்தஸ்து இருக்குதோ அதே அந்தஸ்து தான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஆளுங்கட்சியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த அரச ஆக்கப்பூர்வமா கருத்தியலா எதிர்கொள்ற ஒரு இடத்துல திமுக பலமா செயல்படும் அப்படின்றது ரொம்ப பேருக்கு தெரியும். இத குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, 6 மாசத்துக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எந்த கருத்தும் சொல்ல மாட்டோம். 6 மாசம் முடிஞ்சிட்ட பிறகுதான் இந்த அரசு என்னென்ன தவறுச்சு, என்னென்ன குறைகள் செஞ்சது அப்படின்றத ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியா இருந்து, பவர்ஃபுல் ஒரு எதிர்க்கட்சியா இருந்து நாங்க என்ன பண்ணுவோம், செயல்படுவோம், கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உண்மையிலேயே ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எந்த அளவுக்கு இங்க செஞ்சது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எதிர்க்கட்சியில இருக்கும்போது மக்களுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு அவங்க உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பவர்ஃபுல்லா எதிர்க்கட்சி தலைவரா உள்ள போறாரு. சோ இந்த பக்கம் முதலமைச்சரா விஜய், இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி அப்படின்னு ஒரு போட்டா போட்டி போக போகுது. எதிர்க்கட்சி துணைத் தலைவரா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் உள்ள போறாரு. கொறடாவா கே நேரு போறாரு அப்படின்றது தான் திமுக பக்கம் பேசி முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.